அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நவம்பர் 27 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ள கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேர்ஸையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 30 புள்ளிகள் சரிவடைந்து 9705 முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6 புள்ளிகள் உயர்வடைந்து 5815 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 0.98 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.15% உயர்வு. அக்தியா குரூப் 3.95 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.1% உயர்வு. நேஷனல் கம்பெனி ஃபார் டூரிசம் அண்ட் ஹோட்டல்ஸ் 1.86 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.6% உயர்வு. ரசல் கைமா செராமிக்ஸ் கம்பெனி 2.44 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.2% உயர்வு. ஆல்ஃபா டேட்டா கம்பெனி 1.64 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2.43 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் தக்காஃபுல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5.18 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.9% வீழ்ச்சி. கீதா ஹோல்டிங்ஸ் 19 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.35% வீழ்ச்சி. அல்கலீஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 5.65 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.67% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 1 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.76% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 21.8 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10.66% உயர்வு. பப்ளிக் வேர்ஹவுசிங் கம்பெனி மக்ஸான் 1.71 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.64% உயர்வு. ஏர் அரேபியா 4.33 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.3% உயர்வு. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 9.4 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.07% உயர்வு. அலக் ஹோல்டிங்ஸ் 1.45 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.84% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாஸர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 65 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.09% வீழ்ச்சி. எக்திதாப் ஹோல்டிங் 0.54 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. சிமேரா S&P ETF 7.8 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.58% வீழ்ச்சி. இஸ்லாமிக் அரபிக் இன்சூரன்ஸ் கம்பெனி 0.41 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.8% வீழ்ச்சி. சிமேரா S&P AE ETF 6.13 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.7% வீழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். FAB செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2.0 கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2.6 திராம்ஸு. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் 3.42 திராம்ஸ். EM ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1.14 திராம்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 1.45 திராம்ஸ். பியூர் ஹெல்த் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2.55 திராம்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 3.13 திராம். எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியமும் அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனியும் துபாய் அலுமினியம் ஹோல்டிங்ஸும் எமிரேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷனும் இந்த 4 கம்பெனியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அக்ரிமெண்ட்டோடைய மெயின் ரீசன் என்னென்னா அலுமினியம் ப்ரொடக்ஷனை டீகார்பனைஸ் பண்ணுறதுக்காக. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனியும் துபாய் அலுமினியம் ஹோல்டிங்ஸும் எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியத்துடைய அல் தவீலா பவர் அண்ட் வாட்டர் அசட்ஸை 1.9 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க. எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் கம்பெனி
செலஸ்டியல் சோலார் அலுமினியம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு. தட் மீன்ஸ் அலுமினியம் வந்து இதுவரைக்கும் அவங்க கார்பன் யூஸ் பண்ணி வர்ற அந்த ஃபயர்னால் உண்டான அலுமினியத்துக்கு பதிலாக இப்போ வந்து சோலார் பவர் மூலமாக வர்ற அந்த ஹீட்னால தான் அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த ப்ரொடக்ஷனை வந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து எமிரேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷனோடையும் அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனியோடையும் ஒரு டைஅப்புக்கு வந்திருக்காங்க. பவர் சப்ளை வந்து அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து மல்டிபில்லியன் டாலருக்கான எலக்ட்ரிசிட்டி சப்ளைக்காக இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் NMDC குரூப்பில் இருந்த அவங்களுடைய 9.77% ஸ்டேக்ஸை அல்ஃபா தாபி ஹோல்டிங்ஸுக்கு 1.6 பில்லியன் திராம்ஸுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அல்ஃபா தாபி ஹோல்டிங்ஸ் கம்பெனி NMDC குரூப்பில் அபுதாபி போர்ட்ஸு கம்பெனி செல் பண்ண ஷேர்ஸை வாங்கினதுனால அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் கமிட்மெண்ட்டான அவங்களுடைய க்ரோத் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய வேல்யூ 1.6 பில்லியன் திர்ஹாம்ஸ். அலஃப் எஜுகேஷன் வந்து 2 குளோபல் ஹானர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. கோடி அவார்டு அண்ட் கெஸ் எஜுகேஷன் அவார்டு 2025 வின் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போ சிட்டி துபாய் அண்ட் எமிரேட்ஸ் NBD இந்த 2 கம்பெனியும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. எதுக்காகனா எக்ஸ்போ சிட்டியில் உள்ள எக்ஸ்போ சிட்டி லைசன்ஸ் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்காக பேங்க் அக்கௌண்ட்லாம் ஈஸியாக ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்காக எமிரேட்ஸ் NBD அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. ஈராக்கில் உள்ள குர்ஜிஸ்தானில் வந்து 4 ராக்கெட் அட்டாக் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி தனா கேஸு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தனா கேஸுக்கு வந்து குர்ஜிஸ்தானில் அவங்களுக்கு நிறையா பிளான்ஸ் இருக்கிறதுனால அந்த இடங்களில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தை இது வந்து US இன்ட்ரெஸ்ட் உள்ள அங்கே உள்ள கம்பெனிஸ் மேலே அங்கே உள்ள லோக்கல் ஈராக் போராளிகள் ராக்கெட் அட்டாக் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈராக்கில் உள்ள குர்ஜிஸ்தானில் வந்து 4 ராக்கெட் அட்டாக் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி தனா கேஸு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தனா கேஸுக்கு வந்து குர்ஜிஸ்தானில் அவங்களுக்கு நிறையா பிளான்ஸ் இருக்கிறதுனால அந்த இடங்களில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தை இது வந்து US இன்ட்ரெஸ்ட் உள்ள அங்கே உள்ள கம்பெனிஸ் மேலே அங்கே உள்ள லோக்கல் ஈராக் போராளிகள் ராக்கெட் அட்டாக் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி உள்ள UAE மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸுடைய ஷார்ட் சம்மரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலுடைய டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட், கோல்டு ப்ரைஸ் அப்டேட் இன் UAE திராம்ஸ் அண்ட் INR இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.